இப்போ நான் போயிட்டுருக்கிற ஊர் தெய்வீகமான மகேந்திரகிரி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு ஊர். கைசிக நாடகத்தையும் விடிய விடிய அதில் நடிக்கிற நடிகர்களையும் நலிந்து கிடந்த அந்த நாடகத்துக்கு உயிர் கொடுத்த முக்கியமான 2 பேரையும் பார்க்குற ஆசையோடையும் மிகுந்த ஆவலோடையும் நான் போயிட்டுருக்கேன். திருக்குறுங்குடி இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஓர் அழகான ஊர். 108 தெய்வ தேசங்களில் ஒன்றான திருக்குறுங்குடிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஊருக்கு திருக்குறுங்குடின்ற பெயர் எதனால் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி அழகிய நம்பி அவர்கள் வாமன அவதாரத்தில் குறுகியவனாக தோன்றியதால் இந்த ஊருக்கு திருக்குறுங்குடின்ற பெயர் வந்துச்சு. திருக்குறுங்குடி என்ற இந்த ஊரில் மட்டும் 5 நம்பி கோயில்கள் அமைஞ்சிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, திருமலை நம்பி. இந்த கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க நம்பியார் என்ற ஆற்று பக்கத்தில் தான் திருப்பார்கடல் நம்பியோட கோயில் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த கோயிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற மகேந்திரகிரி என்ற மலையோட உச்சியில் தான் திருமலை நம்பி கோயிலும் அமைஞ்சிருக்கு. நம்பின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அன்பு, பாசம், சத்தியம், நேர்மை, கருணை இதெல்லாம் கொண்ட ஒரு கடவுளுக்கு பேர் தான் நம்பி. இந்த கோயிலை பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா, ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமியை ஒட்டி வருகிற ஏகாதசியை இந்த ஊர் மக்களே கைசிக ஏகாதசியாக சிறப்பாக கொண்டாடுறாங்க. அன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள கைசிக நாடகம்ன்ற ஒரு நாடகம் ரொம்ப வருஷமாக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பிரம்மாண்ட கோவில் மணி 1468ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தை ஆட்சி செய்த ஆதித்யவர்மன் என்ற மன்னரால் அழகிய நம்பியின் கைங்கரியத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சுவாமி அழகிய நம்பிராயர் சன்னதியின் பிரதான வாயிலான மொட்டை கோபுரம் என்று சொல்லுவார்கள். இது விஜயநகர அரசர்களால் நிர்மாணிக்கப்பட அதனுடைய அஸ்திவாரமானது போடப்பட்டது. மட்டையடி மண்டபம் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஒரு அழகான மண்டபம். இங்கே உள்ள யாழித்தூண்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய மனதை கவர்கின்றன. இது தாண்டி நாம் ரதி மண்டபம், இங்கே ரதி, மன்மதன், நாயக்கர் கால பாணியில் வடிக்கப்பட்டிருக்கின்றன. 75 அடி உயரமுள்ள இக்கோபுரம் சித்திரகோபுரம் என்று பெயர் பெற்றது. உள்ளே மரத்தாலையும் வெளியில் கல்லாலையும் செதுக்கப்பட்ட 1000 நுண்ணுயிர் சிற்பங்களை நாம் காணலாம். இராமாயண காலத்து ஓவியங்கள்,
பாரத காலத்து ஓவியங்கள், மகாலட்சுமியினுடைய பேதங்கள் மற்றும் யாழி மற்ற எத்தனையோ விதமான கதைகளும் இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வூரில் பிறந்த TVS என்று பெயரிட்ட குடும்பத்தார்கள் இங்கே பரம்பரையாக இருந்து வந்தார்கள். அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை, கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இவ்வூரை ஒரு தத்து எடுத்துக்கொண்டு பலவிதத்திலையும் பணிகள் செய்திருக்கிறார்கள். ரிலிஜியஸ், சோஷியல், மெடிக்கல், எஜுகேஷனல் போன்ற பல சமூக சீர்திருத்தங்களுக்கும் உள்ளடக்கி அவர்கள் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் செய்து இவ்வூரை ஒரு மாதிரி கிராமமாக அமைத்திருப்பது இந்தியாவின் பெருமைக்கேற்றது. திருக்குறுங்குடி என்ற இந்த அழகான ஊருக்கு இன்னும் அழகு சேர்க்கிற விஷயமா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த குளம். இந்த குளத்தோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர நீரை வந்து இந்த குளத்தில் தான் சேகரித்து இங்கிருந்து 5 கால்வாய்கள் மூலமா சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவு உள்ள விவசாய நிலங்களுக்கு இந்த ஊர் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 95% மக்கள் வந்து விவசாயத்தை தான் நம்பி இருக்காங்க. குறிப்பாக நெல் மற்றும் வாழையை தான் இந்த ஊர் மக்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. வாழையிலையும் ரசக்கதலி, செவ்வாழை, நேந்திரம் இப்படி வாழையில் என்னென்ன வகைகள் உண்டோ எல்லா வகையான வாழைகளும் இவங்க பயிரிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு கருவியை வந்து ஒவ்வொரு வீட்லையும் நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வாழை மரங்களை வந்து பயிரிட்டிருக்காங்க. இதே அடுத்த வருஷம் நீங்கள் இதே இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெல்லை பயிரிட்டிருப்பாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நெல்லை பயிரிட்டுறவங்க அடுத்த வருஷம் வாழை மரங்களையும், இந்த வருஷம் வாழை மரங்களை பயிரிட்டவங்க அடுத்த வருஷம் நெல்லையும் பயிரிடுறாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளும் சுலபமாக கிடைத்துவிட்டால் அந்த பொருள் மீது ஆசையோ காதலோ நிச்சயம் இருக்காது. எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கே இப்படி என்றால் இவ்வுலகத்தை படைத்த கடவுளை தரிசிப்பதென்றால் சாதாரண விஷயமா? அப்பேற்பட்ட கடவுளை காணவே இப்பயணம். உயர்ந்து நிற்கும் மகேந்திரகிரி மலை. ஸ்ரீமத் வால்மீகி தான் எழுதிய ராமாயணத்தில் இம்மலையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ராமன் இலங்கைக்கு சீதாவின் நிலைமையை அறிந்து கொள்ள அனுமனை தூது அனுப்பிய போது அனுமன் இந்த மலையில் இருந்துதான் கால்வதித்து தவ்வி பறந்ததாக எழுதியுள்ளார். கடவுள் சொர்க்கத்தில் உள்ளாரா அல்லது கடவுள் இருக்கும் இடம் சொர்க்கமா என்ற கேள்விக்கு இவ்விடமே பதில். 4 புறமும் மலைகள், நடுவில் தூய்மையான இந்த நம்பியாறு. இவ்விடமே பார்ப்பதற்கு சொர்க்கம்தானே. இவ்வாற்றின் அழகை நாள் முழுவதும் ரசித்துக் கொண்டே இருக்கலாம். கண்ணாடி போன்று தெளிவாக இருக்கும் இந்த தூய்மையான ஆறு நம்மை ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தில் திகைக்க வைக்கும். இம்மலை மீது வாழ்கின்ற சித்தர்களுக்கு காட்சியளிப்பதற்காக கடவுள் தோன்றியதால் இத்திருமலை நம்பி கோவில் அமையப் பெற்றது. கைசிக நாடகம் மன்னர்கள் காலத்திலிருந்தே இன்னி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்னைக்கு இந்த நாடகம் வந்து இந்த கோயிலில் வந்து நடைபெறுகின்றது. இடையில சில காலம் தோய்வு நிலையில் இந்த நாடகத்துக்கு உயிர் கொடுக்கணும்னு திரு ராமானுஜம் ஐயா அவர்களும் அனிதா ரத்னம் அவர்களும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிப்படி 1999ஆம் ஆண்டு தஞ்சாவூர் பாவு பிள்ளை நடனப்பள்ளியைச் சேர்ந்த கலைமாமணி ஹே ரமநாதன் அவரோட தலைமையில் இந்த நாடகம் வந்து 13 வருடங்களாக மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்னைக்கு இரவும் வந்து இந்த நாடகம் இந்த கோயிலில் நடைபெற போகிறது. அவரோட தலைமையில் இப்போ ஒத்திகை நடந்துட்டு இருக்கு. வாங்க அந்த ஒத்திகை போய் நம்ம பார்க்கலாம். மிக உயர்ந்த கருத்தை கொண்ட இந்த கைசிக நாடகம் குழந்தைகளையும் சென்றடைய வேண்டும் என்ற
உயர்ந்த எண்ணத்தில் சுமார் 4 மணி நேரம் நடக்கும் இந்த நாடகத்தை சிறுவர்கள் நடிக்கக்கூடிய வகையில் 1 மணி நேரமாக நடத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் தயாராகும் காட்சிதான் இது. வராக புராணத்தில் விஷ்ணு பூமாதேவியிடம் சொல்வதாக கைசீக புராண கதை வருகிறது. நம்பாடுவான் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவன். பெரும்பாலும் இவன் பாணர் ஜாதிக்காரனாக இருக்கலாம். இவன் கார்த்திகை மாதம் கைசிகை ஏகாதசியில் அழகிய நம்பியை பாடி பரவுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒருமுறை அழகிய நம்பி கோயிலுக்கு நம்பாடுவான் வந்த காட்டு வழியில் பிரம்மராட்சசன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் முற்பிறவியில் பிராமணன். பெரும் பாவம் செய்ததால் பிரம்மராட்சசன் ஆனவன். அவன் நம்பாடுவானை தடுத்து நிறுத்தி உன் உடலை புசிக்கப் போகிறேன் என்றான். நம்பாடுவானோ, நான் அழகிய நம்பியை பாடி சேவித்துவிட்டு திரும்பி இதே இடத்திற்கு வருவேன், அப்போது நீ என்னை புசித்துக் கொள்ளலாம் என்கிறான். உடனே ராட்சசனும் நம்பாடுவான் சொன்னதை நம்பி அவனை அனுப்பி வைக்கிறான். நம்பாடுவான் கோயிலில் இரவு முழுக்க பாடினான். நம்பியை சேவித்தான். பின் ராட்சசனுக்கு வாக்களித்தபடி அவன் நின்ற இடத்தை நோக்கி நடந்தான். காட்டு வழியாக நடந்தபோது விஷ்ணு ஒரு முதியவர் உருவம் தாங்கி வந்தார். வழியில் பிரம்மராட்சசன் ஒருவன் நிற்கிறான். உன்னை புசித்து விடுவான், நீ வேறு வழியில் சென்று தப்பிவிடு என்று நம்பாடுவானை பார்த்து சொன்னார். அவனோ, இல்லை, நான் அந்த ராட்சசனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், அவனிடம் செல்ல வேண்டும், அவனை சந்திக்கத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நடந்தான். நம்பாடுவானை பார்த்தபோது ராட்சசனின் மனநிலை மாறியிருந்தது. நம்பாடுவானை புசிக்க அவன் விரும்பவில்லை. அழகிய நம்பியின் முன் பாணன் பாடிய பாடலை பாடுமாறு கேட்கிறான். நம்பாடுவானுக்கு அதில் விருப்பமில்லை. அவர்கள் தொடர்ந்து உரையாடுகின்றனர். முடிவில் நம்பாடுவான் ராட்சசனின் பாவம் தீர அருள் வழங்குகிறான். இந்த கதை நாடகமாக நடந்தபோது திருவடி வழங்கிய நம்பியே கண்ணுற்றார் என்பது வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்க அந்த கைசிக நாட்டிய நாடகம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த நாடகத்தை பார்க்க இங்கே இவ்வளோ பக்தர்கள் வருவாங்கன்ட்டு. நாட்டிய நாடகத்தை பார்க்க நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். வாங்க நாடகத்தை பார்க்கலாம். திருக்குறுங்குடிக்கு அருகே உள்ள பாளையங்கோட்டையில் கிறிஸ்துவர்கள் அதிகமாகவும் ஏர்வாடியில் இஸ்லாமியர்கள் அதிகமாகவும் வசிக்கின்றனர். இம்மக்களில் பலரும் இங்கு வந்து இந்த நாட்டிய நாடகத்தை கண்டுகளிப்பது மத நல்லிணக்கத்திற்கு ஓர் அருமையான சான்று.
சுவாமி. அடா கருப்பிள்ளாய் மாதங்களே, இந்த வழியில் தானே மனுஷனை தின்னும் மகா பூதம் இருக்கிறது. அது கிட்ட இருந்து இப்படி தப்பி வந்தாய்விட்டாய். சத்தியமும் உண்மையும் சொல்லிக் கொடுத்து வந்தேன் சுவாமி. அந்த ராட்சசனுக்கு ராட்சச வடிவு போல் பழையபடியே பிரம்மவிஷமாக போக கிடவது. நாம் நம்முடைய கிரகத்துக்கு போய் வருகிறோம் மாதங்களே. விடிய விடிய நடக்கும் இந்த நாடகத்தை இவ்வளவு மக்களும் ரசித்து பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், இதை வெறும் நாடகமாக அம்மக்கள் பார்க்கவில்லை. இதன் மூலம் அந்த அழகிய நம்பியை தரிசிக்கிறதாகவே இந்த மக்கள் நம்புகிறார்கள். ஒரு மந்திரம் பிழைத்தடினாலே சத்தியம் தொலைக்காட்சியின் நேர்காணல் நிகழ்ச்சி கலந்து வந்திருக்க திரு அனிதா ரத்னம் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். நேற்று இந்த கைசேகை நாடகத்தை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களும் ஒருத்தன். அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல இந்த கைசேகை நாடகம் இப்படி ஒரு நாடகத்தை இங்கே நடத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? இது நிறைய வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பழக்கம். இந்த கோவிலுக்கு ஒரு பழக்கம், இந்த கிராமத்துக்கு ஒரு பழக்கம். இந்த கோவிலுக்கு என்ன புதுமையாக எடுத்து சொல்கிறதுக்கு இந்த நாடகத்தில் 4 கேரக்டர்ஸு. அதில் முக்கியமான பாத்திரங்கள் நம்பாடுவான் பக்தர், பெருமாள். அந்த 2 பாத்திரங்கள் பெண் தாசிகள் தான் எடுத்திருக்காங்க. இப்போது பொதுவாக நம்ம நாடக இத்திஹாசத்தில் பார்த்தா கதகளி, யக்ஷகனா, தெருக்கூத்து அதில் பொதுவாக எல்லாரும் ஆண்கள் தான். பெண் பாத்திரங்கள், ஆண் பாத்திரங்கள் எல்லாம் ஆண்கள் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் புதுமையாக பெண் தாசி தான் ஆண் பாத்திரத்தை எடுக்கிறாங்க. அதனால் அது ஒரு புதுமை. அப்புறம் இது ஒரு கைசிக்கு ஏகாதசி, மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த ஏகாதசியில் வைணவ சம்பிரதாயத்தில் ஜாகிர விரதம் எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த ஜாகிரத்துக்கு எப்படி எந்த மாதிரி நிகழ்ச்சி ஜனங்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கு ஒரு கதை வந்திருக்கு. இந்த கோவில் சம்பிரதாயம் தலப்புராணம். நம்பாடுவான்னு ஒரு பக்தர், விஷ்ணு பெருமாள் மாதிரி மேலே ஒரு பயங்கர ஒரு ஆர்வம். அவருக்கு அந்த பக்தி பாடல் பாடுற ஒரு கதை. அந்த கதையில் பிரம்மராட்சசன்,
அந்த தடங்கள், அந்த பக்தருக்கு போய் நான் பெருமாளுக்கு நான் போய் அர்ப்பணம் பண்ண, நான் என் சேவை சங்கீதம் மூலமாக சேவை பண்ணணும். அது அது ஒரு கதை. இந்த கதைக்கு என்ன ஒரு அமோகமான ஒரு விஷயம்னா, பாட்டு சங்கீதம் மூலமாக பீஸ் வர முடியுமா, அமைதி வர முடியுமா? ஸோ அதனால இது ரொம்ப ஒரு மாதிரி அழகான கதை. வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த வசனம். இப்போது ஊரில் எல்லாருக்கும் இந்த 13 வருஷத்தில் வசனமே ஒரு மாதிரி மனப்பாடம் இருக்குது. வாரும் பிள்ளாய் ராட்சசனே, வாரும் பிள்ளாய் பாகவதனே, அந்த மாதிரி அங்கே கேரக்டர்ஸ் எப்போ மேடையில் சொல்கிறச்ச ஜனங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் ரொம்ப ஆர்வமாக எல்லாருக்கும் கதை தெரிஞ்சுண்டு. ஸோ நாட்டிய நாடகம் விட இது ஒரு அர்ப்பணம், ஒரு ரிச்சுவல். அந்த மாதிரி பெருமாள் எதிர இருந்து தானே பண்ணுறாங்க. அதனால் நம்ம டான்ஸ் ட்ராமான்னு நம்ம சொல்ல முடியாது. கைசிக்கி நாடகம் ஜாகரவிரதம் கார்த்திகை மாதத்தில் கைசிக்கி ஏகாதசி அன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் வந்து இந்த மாதிரி கதை கேட்டு ஒரு நாடகம் வசனத்தோட பார்த்து ரசித்து மறுநாள் காலத்தால் கோவில் பிரசாதம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது ஒரு சம்பிரதாயம். எனக்கு அந்த வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா, என் கொள்ளு தாத்தா டிவி சுந்தரமையார் 1955 வருஷம் வரைக்கும் அவர் நிறைய ஊக்கம் கொடுத்துட்டு இருந்தார் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் காலமான அப்புறம் நிறைய வருஷமாக ஒரு மாதிரி அழிஞ்சு போயிடுத்து, கவனம் இல்லாமல். அதனால எனக்கு ஒரு 1994-95 கூத்துப்பட்டறை முத்துசுவாமி சாரும் பேராசிரியர் ராமானுஜம் 2 பேரும் எனக்கு ஒரு நாள் என் ஆஃபீஸ்க்கு வந்து, உங்கள் கிராமத்தில் ஒரு ரொம்ப புதுமையான ஒரு அற்புதமான ஒரு நாடகம் சம்பிரதாயம் இருக்கே, உங்களுக்கு தெரியுமா? தெரியவே இல்லையே, இவ்வளோ வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் திருக்குறங்குடிக்கு, யாரும் எனக்கு கைசிக்கி நாடகம் பற்றி யாரும் சொல்லலையேன்னு எனக்கு ஒரு மாதிரி அப்புறமா. ஆமாம், எனக்கே தெரியும். சரி சரி சரி. அதனால அவங்க சொல்லி, சரி நான் அப்புறம் வந்து இங்கே திருநெல்வேலி மதுரையெல்லாம் சொல்லி போய் பாருங்கோ. அந்த முதல்ல நான் எடுத்த டாக்குமெண்டேஷன் 1995-96 இந்த கைச்சிங்க இன்னும் இருக்குது கண் எதிர. ஒன்றுமே நடக்கலை. 4 பேர் உக்காந்துட்டுருக்காங்க அங்கே மேடையில், 3 பேரோ 4 பேர். ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னமோ பேசின்னு இருக்காங்க, முனகின்னு இருக்காங்க, 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அந்த நிலைமையில் இருந்தது. ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருந்தது. நம்ம மெதுவாக தோண்டி நோண்டி 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 எங்கே அந்த ஸ்கிரிப்டே தேடுறதுக்கு நமக்கு 1.5 வருஷம் ஆச்சு. ஆமாம், எல்லாம் நிறைய பேரோட பேட்டி எடுத்து, அப்புறம் இருக்கிற கோவிலோட சம்பிரதாயமான இருக்கிற தாசிகள் கலைஞர்கள் எல்லாம் தேடி, அதனால் நமக்கு இந்த மாதிரி இருந்திருக்குமா ஒரு யோஜனை பண்ணி, இப்போ புதுப்பிக்கிற பொறுப்பு ஒரு பெரிய பொறுப்பு. நம்ம ரிவைவல்னு எடுத்தால் அந்த பழைய காலத்து மாதிரி அப்படியே அதே எக்ஸாக்டாக இருக்க முடியாது. அதனால நம்ம எந்த மாதிரி இருக்க முடியும், இந்த கைசிகத்துக்கு அதுக்கே ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மையும் குறையாம அதே நேரத்தில் சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கூட்டி இப்போ இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கிற வகையில் நம்ம ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம கிட்டத்தட்ட தயார் பண்ணோம். இப்போ 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் மெருகு ஏறின்னு தான் இருக்கு. நாட்டிய கலைஞராக நீங்கள் வந்து நிறைய உயரங்களை தொட்டிருக்கீங்க. இருந்தாலும் நலிஞ்சு போன ஒரு நாடகத்தை வந்து அதுக்கு உயிர் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட எல்லா முயற்சிகளும் மென்மேலும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறோம். இவ்வளோ தூரம் எங்களோட கேள்விக்கு உண்மையாக பதில் சொன்னதுக்கும் பொறுமையாக இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி பேர். திருக்குறுங்குடி என்ற இந்த ஊரில் 1000 வருடம் பழமை வாய்ந்த அழகிய நம்பின்ற கோயிலையும், அந்த கோயிலில் 500 வருடங்களாக தொடர்ந்து நடைபெறுகிற அந்த கைசிகின்ற நாடகத்தையும் பார்க்கலாம் தான் நான் வந்திருந்தேன். வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாடகமும் சரி கோயிலும் சரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த ஊருக்கு வாங்க, இந்த கோயிலை பாருங்கள், அந்த நாடகத்தையும் தவறாமல் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்த வாரம் உங்களுக்காக ஒரு புது அனுபவம் காத்துட்ருக்கேன்.